இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்காக இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பண்ணாத. என் மேல உனக்கு மரியாதை இருக்கிறது உண்மைனா சத்தியம் பண்ணு ப்ளீஸ். இப்ப நீ சத்தியம் பண்ண போறியா இல்லையா? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவியே, அது உண்மைனா உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா எதுவும் சொல்லாம நீ சத்தியம் பண்ணு. எல்லாத்துக்கும் மேல என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கறது உண்மைனா, என் மேல மரியாதை இருக்கிறது உண்மைனா சத்தியம் பண்ணு. சத்தியம், என்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஸ்ரீஜா, அதானே எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இசை கேட்க மாட்டான்னு சொன்னியே, சத்தியம் பண்ணிட்டான் போதுமா? பார்த்தேன் அத்த, என் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு, அதான். இப்ப டவுட் கிளியர் ஆயிடுச்சுல? அதான் சத்தியம் பண்ணிட்டால, அத காப்பாத்துவான்னு நினைக்கிறேன். இசை, நீ என்ன லூசா? அம்மா ப்ராமிஸ் கேட்டா உடனே பண்ணிருவியா? உனக்கு ஸ்ரீஜாவோட பிளான் புரியுதா இல்லையா? விஷால், அத்தை கூப்பிட்டாங்கன்னு தானே நான் போனேன். இதுல ஸ்ரீஜா எப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீயும் பார்த்தல, அத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டாங்கன்னு. அத்தை அந்த அளவுக்கு கேக்கும்போது என்னால எப்படி தட்ட முடியும் விஷால்? என்னது? ஆஹா, என் கல்யாணத்துல கூட தான் உன்னை எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ கேட்டியா என்ன? இப்ப எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாம பேசுற? யாரு சம்மந்தம் இல்லாம பேசுற? நீதான் ராகவுக்கு வர்ஷினிக்கு கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு, இப்ப அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அசோக் வர்ஷினி கல்யாணத்துல எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் வேற பண்ணிட்டு வந்திருக்கேன். விஷால், அத்தை என்ன கார்னர் பண்ணிட்டாங்க. என்னால அவங்கள அவாய்ட் பண்ணவே முடியல. எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு நீயே சொல்லு. அதனாலதான் நான் சத்தியம் பண்ணிட்டேன். விஷால், உன்னோட கோவம் நியாயமானதுதான், எனக்கு எல்லாமே புரியுது. ஸ்ரீஜா தான் பிளான் பண்ணி அத்தை கிட்ட இருந்து சத்தியம் வாங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியுது. ஆனா அத்தை என்கிட்ட கேக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் விஷால்? நானே ரொம்ப அப்செட்டா இருக்கேன் விஷால்.